பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். ஜக்கரியா சாப்டர் 4 verse 6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might nor by power but by my spirit says the Lord Almighty. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது, என்னால் இதை செய்ய முடியும், எனக்கு இதுக்கு திராணி இருக்குது, எனக்கு பலன் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் அழகாக நீங்கள் செய்யணும்னு நினச்சி நீங்கள் செய்வீங்க. ஆனால் அநேக சமயத்தில் அதில் ஒரு சக்ஸஸை நம்மளால் பார்க்க முடியாது. காரணம், நம்மளுடைய பலத்தினால எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த உலகத்தை யார் படைச்சாங்க? கடவுள் தான் படைச்சிருக்கிறாங்க. அப்போ கடவுள் கொடுக்கின்ற அந்த பலத்தினால நம்மளால் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய முடியும். வேத வசனத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய பலத்தினால அல்ல, நம்மளுடைய பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கின்ற பலத்தினாலேயே எல்லாவற்றையும் செய்ய முடியும், காரியங்களை வாய்க்க செய்ய முடியும் என்று கர்த்தர் நமக்கு அழகான வசனம் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். அப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற பலத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களும் நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக காரியங்கள்ல நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும், அப்படிதானே? இந்த சூழ்நிலைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி இதை சரியாக நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் உருவாகும். அப்போ நமக்கு யார் உதவி செய்வாங்க? மனுஷங்க கிட்ட போய் நீங்க ஹெல்ப் கேட்பீங்க, அவங்க ஒரு சில காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க, ஆனாலும் அது நமக்கு சரியாகப்படாது. சில சமயம் அவங்க சொல்றபடி நம்ம செஞ்சாலும் கூட நமக்கு சரியான ஒரு அவுட்புட் கிடைக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அழகா நேர்த்தியா நம்மளை கைட் பண்ணி நமக்கு பலனை கொடுத்து நம்மளோட கூட இருந்து நமக்கு அழகா கைட் பண்ணி ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மத்தியில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த ஒரு தெய்வமாக நம்மளோட கூட இருந்து நமக்கு ஒரு பலனை கொடுத்து நம்மளை கைட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேகர் நீங்க ஊழியம் செய்யலாம், அநேகர் நீங்க பிஸ்னஸ் பண்ணலாம், அநேகர் நீங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி நீங்க படித்து கொண்டு இருக்கலாம், அநேகர் நீங்க குடும்பத்தை நம்ம நல்லா ரன் பண்ணணும், நல்ல குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக செய்யணும்னு நினைத்து நீங்க அநேக காரியங்களை நீங்க கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கலாம். உங்க எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா தேவை. நீங்க பரிசுத்த ஆவியானவர் கிட்ட உதவி கேட்கின்ற பொழுது, என்னுடைய டேலண்ட்டை நான் நம்பி இல்லை, என்னுடைய பலத்தை நான் நம்பி இல்லை, நான் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அவரை நம்பி இருந்து அவர் கொடுக்கின்ற கைடன்ஸ் மூலமாக நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்கிறதற்கு அவரே உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ இந்த நாளில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே சப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவரே சப்பா அநேக காரியங்கள்ல ஆண்டவரே சப்பா தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்க கைட் பண்ணுங்க, பலன் கொடுங்கப்பா. நீங்க தகப்பனே சப்பா எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியானவர் கொடுக்கின்ற பலத்தினால உங்களால் அநேக காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த சிச்சுவேஷன் இந்த காரியங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நிச்சயம் அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் அவர் உங்களுக்கு உதவி செய்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். God bless you. Have a blessed day.